மீது எனக்கு யாரு அந்த செவடியாளுக்கு பிறந்த பொண்ணுக்கிறால எயிலரசி ஏண்டா ஒரு கொட்டை பொண்ணு கூட இந்த ஊர்ல தங்குறாளா அவ இஷ்டத்துக்கு போறா அவ இஷ்டத்துக்கு வரா பூ வச்சுக்கிறா பொட்டு வச்சுக்கிறா மேக்கப் பண்ணி ஆம்பளை பசங்க பார்த்து கைது அடக்காம சுத்தி நிற்கிறா டேய் அதான் தெரியும் வேற என்ன விஷயம் தெரியாதா என்னடா விஷயம் அமைச்சர் ராஜாவை காதலிக்கிறா இது எப்பத்துல இருந்துடா ராஜு போனாங்க அப்பத்துல ஆரம்பம் அவங்களுக்கு டேய் ஏன் என்கிட்ட சொல்லல தெரியும் நிச்சயமா டேய் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த செவடியால போட்டு தள்ளத்துக்கு இது ஒரு சாக்கு அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்க புறப்பட்டு இந்த காலத்துல 3 வயசு குழந்தை பொம்பளை பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க நீ இந்த வயசுல சுத்தி நிற்கிறியே நாளைக்கு எத்தனா ஒண்ணு ஆச்சுன்னா வானா வருமா போனது வராது அம்மா நம்ம கையில சொல்லிட்டு தரமா போனேன் மலரோட சென்று விளையாட்டு கையில சொன்ன காதுல சொல்றீங்க மலரோட சென்று விளையாடிட்டு வந்தம்மா ஏய் என்னம்மா விளையாடிட்டு வந்தியா ஆமா ஒரு கொட்டை பொண்ணை அடிச்சு வளர்க்கணும் முருங்கை மரத்தை உடைச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க விளையாட்டாவே இருக்கிறியே ஒரு பெரிய பொண்ணு ஆயிட்டு மனசுல என்னமே கிடையாது உங்களுக்குலாம் சரி அதெல்லாம் விடு இளவரசி உனக்காக ஒரு நாட்டு இளவரசர் மனம் பார்த்திருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய தந்தைக்கு வயதாகி விட்டது அவர் உயிரோடு இருக்கும்போது உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால அந்த மாப்பிள்ளை உனக்கு காட்டணும் தான் உனக்கு கூட்டிட்டு போலாம் நல்லா போலாம் திருமணமா அம்மா இப்போதைக்கு திருமணம் எல்லாம் வேண்டாமா எனக்கு திருமணம் ஆசையே கிடையாது ஆமா ஆசை கிடையாதா ஏய் என்ன உனக்கு வயசு ஆகுது வயசுன்னு ஒண்ணு இருக்கிறப்ப திருமணம் செய்து கொண்டாதான் அதுக்கப்புறம் நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை உனக்கு கிடைக்க மாட்டேன் அம்மா திருமணம் செய்துக்கணும் அது தனங்களுடைய ஆசை அம்மா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன் என்னம்மா அம்மா கோச்சிக்க மாட்டேங்க நான் எதுவும் கோச்சிக்க மாட்டேன் அம்மா நம்மளுடைய அரண்மனையில வேலை செய்யறாரு ராஜா ஆமா அவரும் உயிருக்குள்ளாக காதலிக்கிறோம் அம்மா என்ன வார்த்தை உரைத்த ராஜாவை காதலிக்கிறியா அது அறிவு கற்றவனே அது பொண்ணு நாயே அது எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும் என்கிட்டயே வந்து அந்த ராஜாவை காதலிக்கிறோம் சொல்றியே அவன் யாரு
ஒரு பிச்சைக்கார பையன் போனா போட்டோன்னு சொல்லிட்டு அவனுக்கு நாட்டு அமைச்சர் பதவி கொடுத்து இந்த நாட்டு வச்சா நீ அவன் மீது ஆசைப்படுவேன். ஊர் உலகத்துல உனக்கு வேற எந்த ஆம்பளுமே கிடைக்கலையா? அவனை திருமணம் செய்து கொண்டா கடைசி வரைக்கும் நீ பிச்சை எடுத்து தான் கொடுக்கணும். அவன் கூட சேர்ந்துக்கிட்டேன். நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு நீ கைத்து நீட்டினா நீ காலத்துக்கு நல்லபடியா வாழ்வேன். அப்பா நான் பிச்சை எடுத்து வாழ்ந்தாலும் பரவாயில்லை, அவன் தான் திருமணம் செய்துக்குவேன். அவரை தான் திருமணம் செய்துக்குவேன். அவரை மறைக்க முடியாதப்பா. சைலண்ட். அவரா எவருடைய காதலனா? அடி கொண்டா வேண்டாம். கரையிலே மனசு ஒன்னாலே ரோசாவா பட்டக்கென்னு மூடாதாம் பதம் இன்னும் நீரக்கே ஆசையில நான் வளர்த்தேன் அள்ளி வச்ச கடையில புல்லு ரெண்டு பட்டுடமா பட்டால துக்கமில்லை பார்ப்பத ஒரு தொட்டா பன்னீரு உனக்கெனரா காத்தி கண்ணீரு நம் பாதம் போகாது அந்த நம்பிக்கை தான் நம்ம எல்லாம் காக்கணும். பத்து வண்ணரும் சாவா பத்தக்கன்னு மூடாதா சொந்த வந்தோ நீதான்
கொண்டு வந்தோம் நீயேதான் சரிண்ணா ரைட் என்ன பார்த்து வாங்கிட்ட அவனோட எதை பார்த்து வாங்கிட்ட இன்னைக்கு ஆம்பளை நம்பி போனீங்கன்னா ஆமா நான் சொல்லிட்டு அம்மாவை நம்பிப்பா நல்ல அவனை மறக்க முடியுமா முடியாதா முடியாது முடியாது முடியாதம்மா முடியாது இப்படியாப்பட்ட தேவடியா நீ உயிரோட தேவடியா நானா ஜக்காத்துக்கு நான் வாய் கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்குது ஆரம்பத்துல பேச்சு இதுக்கப்புறம் இந்த நாட்டுல நம்மள கேப்பாரம் கிடையாது இழுத்து போட்டுவோம் கிடையாது இந்த மாதிரி மூஞ்சிகள் எல்லாம் பார்த்து 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 சலிச்சு போச்சு ஒரு 6 மாசம் அமெரிக்காக்கு போலாம் என்னுடைய ஃப்ரெண்ட் ரோமன் ரைட்ஸ் இருக்கிறான் ஆமா அவன் சீர சிறப்போட பொண்ணு பொருளோட வாழ்றானா அவன் ஒரு தாலி கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு தாலி அறக்கத்தன கை வந்த கலடா அதனால 6 மாசத்துல அவன் தாலி கொஞ்சம் அறுத்துட்டு அங்க இருக்கிற மொத்தத்தை சொல்லிட்டு வரணும் நீ என்ன தெரியுமா செய்யறேன் வீட்டை போ பிளைட்டுக்கு புக் பண்ணு அம்மா போட்டோ போட்டு பாஸ்போர்ட் வாங்கிட்டு வா ஏய் உனக்கும் சேர்த்து தாண்டா உன்னை விட்டு போவனா ஆமா எனக்கு டாபரே யாரு போக கூடாது நீதான் அதனால அம்மா போட்டு அழகா போட்டு வாங்கிட்டு வா ஆமா போலாமா பின்னாடி